செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் நிருபர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியனை அங்கு குவாரி கும்பல் கடத்தி அவரை தாக்குதல் நடத்தி வரக்கூடிய பதைப்பதைக்க வைக்கும் ஆடியும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். தற்போது கனிம வலை தொடர்பாகவும் மணல் கொள்ளை தொடர்பாகவும் தொடர்ந்து நியூஸ் தமிழ்ல செய்தி வெளியான நிலையில அது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் நிருபர் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காரு. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. பொதுவாகவே அந்த இயற்கை வளங்கள், அதாவது கனிம கொள்ளை, மணல் குவாரிகள் முழுமையாக சுரண்டப்படுகின்ற ஒரு நிலைமை இந்த திமுக ஆட்சியில அது சர்வசாதாரணமா இருக்கு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு காவல்துறை நம்ம எது செஞ்சாலும் நம்மளை கண்டுக்காது என்கின்ற அந்த ஒரு மனோபாவம், அந்த மனோபாவத்தால உள்ளது உள்ளபடி உலகத்துக்கு நம்ம இந்த அநியாயங்கள், அதாவது கனிம வள கொள்ளை, அதே போல மணல் கொள்ளை, இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது குறித்து வெளி உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த நியூஸ் தமிழ் இந்த ஊடகத்தை பொறுத்தவரை அந்த இடத்திற்கே சென்று இந்த மாதிரி கொள்ளைகளை மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த முயற்சி எடுத்து அதன் அடிப்படையில் ஒரு ஊடகத்துறை என்பது ஒரு ஜனநாயகத்தோட நான்காவது தூண். அந்த நான்காவது தூண் ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு தூண். விருப்ப வெறுப்பு இல்லாமல் அவர்கள் தங்களுடைய கடமை செய்கிறார்கள். ஆனால் ஒரு படம்பிடிக்க சென்று அந்த நிலைமையை இந்த கொள்ளையை மக்களுக்கு, குறிப்பாக சமுதாயத்தில், அதாவது இயற்கைக்கு இழைக்கப்படுகிற அந்த அநீதியை உடனடியாக அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே படம் பிடிக்க சென்ற இந்த ஊடகத்துறை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நிலையில் சென்றவருக்கு அடிவகை கொடுத்து அவர் இன்னும் அவர் அங்க இருக்கின்றவருடைய அந்த அடியாட்களை வைத்து அங்கே அவர் வெளியே அனுப்பாமல் இன்றைக்கு வைத்திருப்பது என்பது முழுக்க முழுக்க இது ஒரு சட்டவிரோதம், ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதுவும் ஒரு ஜனநாயகத்தில் நான்காவது தூணாக இருக்கின்ற ஒரு பத்திரிகை துறை, இந்த ஊடகத்துறைக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால் சாதாரண ஒரு சமூக ஆர்வலருக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்பதை தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே உடனடியாக இதுல அரசு தலையிட்டு இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதோடு உடனடியாக அந்த பிடிக்கப்பட்டு அவருடைய அந்த பிடியில் இருக்கின்ற குண்டர்களுடைய பிடியில் இருக்கின்ற அந்த கனிம வள கொள்ளையடிக்கின்ற அந்த நபர்களுடைய பிடியில் இருக்கின்ற திரு செபஸ்டியன் என்ற அந்த ஊடகத்துறை சார்ந்த நண்பரை உடனடியாக விடுவித்து காவல்துறை அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இதற்கு முழுமையான கண்டனம் அரசை பொறுத்தவரை இது போன்ற கனிம வளை கொள்ளையடிப்பவர்கள் அவர்கள் பொதுவாகவே மதிப்பதில்லை.